ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்னத்திற்கு இந்த பதிவில் ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை 11 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஜனவரி 21 புதன்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. ஆனால் செவ்வாய் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு, கூடவே புதனும் சேர்ந்து இருக்காங்க. இப்போ சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை பலனை 12ஆம் வீட்டில் இருந்து தருகிறது. அதனால சில பேருக்கு புதன் ஆகாமல் இருக்கலாம், செவ்வாய் ஆகாமல் இருக்கலாம், சூரியன் ஆகாமல் இருக்கலாம். அது அவங்கவங்க ஜாதகத்தில் உபநட்சத்திரம் கணிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது 8 12 வந்தால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கிரகங்கள் 12லேயே சூரியன் பலப்பெற்று இருக்கு. 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மூலதனம் அல்லது பொருள் இழப்பு அல்லது மணி டிரான்சாக்ஷன் இதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு பிளான் பண்ணி வச்சபடி செயல்படுத்த முடியாமல் போயிடும். திட்டமிட்டபடி பிரயாணம் செய்ய இயலாமல் போயிடும். ஜனவரி 22 வியாழக்கிழமை, சதய நட்சத்திரம். அதாவது புதன்கிழமை மதியம் 1:57 தொடங்கி சதய நட்சத்திரம் மறுநாள் வியாழக்கிழமை 2:26 வரை. இப்போ இது லக்னத்தில் இருக்கிற ராகுவை கூடவே சந்திரன் சேர்ந்துடுறாரு. ராகுவாகவே செயல்பட்டு கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம சிந்தனை செயல்பாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிதீவிர வேகத்தில் நம்முடைய மைண்டு இன்வால்வ் ஆகும். எதாக இருந்தாலும் அதில் நமக்கு ராகு நல்ல கிரகமாக இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ராகு நமக்கு நெகட்டிவாக 8 12 உபநட்சத்திரமாக வந்திருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். ஏனென்றால் கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் உட்கார்ந்து கேதுவும் 7ஆம் வீட்டை காமிக்குது. அதனால் கஸ்டமர்கள், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் மற்றும் கணவன் மனை உறவுகள் இதையெல்லாம் கவனம் பண்ணும். மதியம் 2:26 மேலே பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலையும் இருக்காரு, புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. இன்றைக்கும் 5ஆம் இடமும் 2ஆம் இடமும் வேலை செய்யும். இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு புகழ் கிடைக்குது அப்படிங்கிறதும் கணக்கு. கலைப்பொருட்கள் வாங்குற மாதிரி இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த பொருட்கள் வாங்கிறது மற்றும் விளையாட்டு சார்ந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு சான்ஸ் நல்லா இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் இந்த குருவானவர் தனஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்தால், 2ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வந்திருந்தால் பணப்பிராப்தி நன்றாக இருக்கும். மதியம் 2:32 மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் மீனராசியில் சந்திரன் சனி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் போகும்போது, சனியும் அதே நட்சத்திரத்தில் இருக்கும்போது சனி சந்திரன் சேர்க்கை. லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சேர்ந்து சனியை போலவே வேலை செய்கிறதுனால இன்றைக்கு வேலைக்கு நல்லா இருக்கும். நம்மளுடைய வழக்கு காரியங்கள் வெற்றியாகும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15 முதல் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 12ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு. இப்போ நம்மளுக்கு கும்பத்துக்கு பாக்யாதிபதி சுக்கிரன், ஆனால் பஞ்சமாதிபதி புதன். இந்த 2 பேரும் சேர்றது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் புதன் 8ஆம் ஆகி 12ல் இருக்கார் இல்லையா? அப்போ 12ல் கிரகங்கள் இருந்தாலே நம்ம சத்ரு உபாதைகளில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது சத்ரு உபாதைங்கிறது நம்ம எதிரிகள் தொல்லை அல்லது கடன் கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள், இதெல்லாம் பார்த்துக்கணும். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் அதாவது மதியம் 1:35 முதல் அஸ்வினி நட்சத்திரம். 3ஆம் வீட்டில் மேசராசியில் சந்திரன் கேதுவை போல பலன் தருகிறார். கேது சிம்மராசியில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரத்தில், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில், புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ இது எல்லாமே 12ல் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி. அப்போ என்னன்னா கஸ்டமர் சம்பந்தப்பட்ட வகையில் விரயமாகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும்.
அல்லது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் அல்லது பிரிவினைகள், ஏற்கனவே வழக்கு ஏதாவது போயிட்டு இருந்தால் அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு பலகீனமாக இருக்கும். ஜனவரி 26 திங்கட்கிழமை நண்பகல் 12:32 முதல் பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் திருவோணத்தில் இருக்காரு, சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரனோட சூரியன் சேர்ந்திருக்காரு, புதனும் சேர்ந்திருக்காரு. அதனால இந்த 6ஆம் அதிபதி சாரம் வாங்கிய சுக்கிரன் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா வெளிநாடு வேலையில் இருக்கவங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மூலதனம் போடக்கூடிய அமைப்புகள் தொழிலில் அதுவும் வந்து இருக்குது. லோன் கிடைக்கிறதுக்கும் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் கூட இந்த 12ஆம் இடம் என்பது மூலதனத்துக்கு சாதகமாக இருந்தாலும் சில பேருக்கு மருத்துவ செலவுகளையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:08 கிருத்திகை நட்சத்திரம், மேசராசியில் 1 பாதம், ரிஷபராசியில் 3 பாதம். அப்போ சூரியனுடைய அமைப்பு என்பது இன்னைக்கு வேலை செய்யும். சூரியன், செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கு. செவ்வாய் மட்டும் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கு. ஆனால் எல்லாம் பாருங்க 12ஆம் வீட்டில் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்புகளுக்கு பாதிப்பில்லை. தொழில் வந்து அடுத்த கூடுதல் பொறுப்பு, கூடுதல் ஒரு ப்ராடக்ட்டு, கூடுதல் ஒரு ஃபீல்டு, இதெல்லாம் கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஜனவரி 28 புதன்கிழமை காலை 9:26 முதல் ரோகிணி நட்சத்திரம், 4ஆம் வீட்டில் சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஹோட்டல் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் மருத்துவம் இது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. தாயார் சம்மந்தப்பட்ட வகையில் ஆதாயங்கள் மற்றும் நமக்கு 4ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இடம், வாகனம், வீடு இது சார்ந்து லோன் போட்டு வாங்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. இதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 12ல் தான் 3-4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், அதே மாதிரி புதன், சுக்கிரன், செவ்வாயும் இன்றைய இரவு மாறிவிடுவார், சந்திரன் நட்சத்திரத்துக்கு மாறிவிடுவார். அந்த 3 கிரக சேர்க்கை விரயத்திலையும் நமக்கு 4ஆம் இடத்துலையும் சந்திரனும் இதுவும் ஒரு கனெக்டிவிட்டி காட்டுறதுங்கிறது வந்து இப்போ வீடு சார்ந்த செலவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஜனவரி 29 வியாழக்கிழமை காலையில் 7:31 முதல் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், ரிஷபராசியில் 2 பாதம், மிதுன ராசியில் 2 பாதம், செவ்வாய் போல பலன் தரக்கூடியது. அப்போ செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகமுமே இன்னைக்கு சந்திரனை போல செயல்படுகிறது. செவ்வாய் வந்து சந்திரனுடைய தாக்கமும் ராகுனுடைய தாக்கமும் கையில் வச்சிருக்காரு. அதனால் வேலைக்கு சிறப்பாக இருக்குது. ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். இன்னைக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால நம்ம சிந்தனை செயல்பாடுகள் வந்து ஃப்ரீயாக இயங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது ஒரு விளையாட்டு பொருள் வாங்கிறது, கலைகள், ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வர்றதுக்கெல்லாம் சாதகம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.